சின்ன பொண்ணு, என்னம்மா இப்படி ஆகி போச்சு? எல்லாம் இந்த கலக்குருவியால தான் கோமதி அக்கா. லட்சுமியா? அவ என்னம்மா பண்ணா? எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்ல வளர்ந்த மாடு. பிறவு என்ன கோமதி அக்கா, கிளம்பும் போதே அமச குணமா தும்மிட்டா. ஒரு 2-3 தும்மல் தும்மி இருந்தாலும் பரவாயில்ல, அச்சுன்னு கொத்து தும்மல தும்முறாக்கா. வெளியே போறவன் பார்த்து இருப்போன்னு ஒரு அக்கறை கிடையாதுக்கா. இப்படி அபசகுணமா நடந்துக்கிட்டா பிற விலங்குமா போற காரியம் அதான் இப்படி நடந்து போச்சு. ஏன் வளர்ந்த மாடு இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணமோ? ஆமா கலக்குருவி, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது வையா, அதுக்கு முக்கிய காரணமா நீதான் இருக்கா. இல்லனா நீனே பிரச்சனையா இருக்கா. உங்க அம்மா உனக்கு மங்களகரமா லட்சுமின்னு பேர் வச்சு தப்பு பண்ணிட்டாவ. உனக்கெல்லாம் பிரச்சனை பிரியான்னு தான் பேர் வச்சிருக்கணும். ஏன் சின்ன பொண்ணு, பிரச்சனை பிரியா பேர் நல்லா ரைமிங்கா சூப்பரா இருக்குமா? கோமதிக்கா, அப்ப நான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கணும்க்கா? ஏன் இல்லம்மா லட்சுமி, சின்ன பொண்ணு சொன்னாலா காமெடியா இருந்தோமா, அதான் சிரிச்சே பார்த்துக்க. ஏன் வளர்ந்த மாடு, நான்லாம் பிரச்சனையே கிடையாது, நீ தான் பெரும் தொல்லை. எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் பார்த்துக்க. ஆரம்பிச்சிட்டியலா? ஏம்மா நடு ராத்திரி ஆயிடுச்சு, ரொம்ப நேரமா சண்டை போட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீம்மா. கோமதிக்கா, நான் ஒன்றும் சண்டையே போடலக்கா, இவதான் ஆரம்பிச்சா பார்த்துக்கோங்க. ஏம்மா உங்க சண்டைக்கு ஒரு முடிவே இல்லையா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியல? ஏ உமா, என்ன உமா இப்படி ஆகி போச்சு? என்ன பண்றது இந்த நேரம்? தெரியலையேக்கா, சுத்தி ஒரே இருட்டாலாம் இருக்கு, பயமா இருக்குக்கா. ஏ உமா, சின்ன பிள்ளையிலே பயப்படாம வண்டிகளை கடந்து விளையாடுதுவே, நீ பயமா இருக்கு அதுவா இருக்குன்னு சொல்லி பிள்ளைல பயம் காட்டிடாதே. இல்லக்கா, இருட்டா இருந்ததும் பயமா இருக்குக்கா, என்ன பண்ண போறேனே தெரியலல. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இருக்கும் உமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரச்சனைலாம் தீந்து போயிரும் பாரு. என் வளர்ந்த மாடு பேசாம சும்மா இரா. ஏ உமா, இவ்வளோ சும்மாவே இருக்க மாட்டாளோ உமா, எப்போ பாரு கத்திக்கிட்டே இருக்காள்வே. ஆமாக்கா. அமைதி தேடி எங்கேயாவது போலான்னு பார்த்தா அங்கேயே வந்து கத்தவள போல இருக்க. ஆமாக்கா. இருட்டுக்குள்ள நிற்கமே பிரச்சனை ஆகி போச்சே, அடுத்து என்ன பண்ணுங்கிற பயம் கிடையாது. அவளை பாட்டுக்கு ஜாலியாக சண்டை போட்டு விளையாடிட்டு கிடக்காள்வே. ஆமாக்கா. ஏ உமா, காலையில் வர பார்ப்போம் உமா, பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு வையா இவ்வளோ கூட சேர்ந்து போவோம். சரியாவல் வையுமா, வீட்டுக்கே போயிடுவானே. எக்கா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமே. நல்லா இழுப்பா இழுவே போ, அந்த இருட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம்மா. வந்த இடத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் இழுவே. இங்கே பிரச்சனை தான் பெருசாக நிற்க, இந்த இருட்டுக்குள்ளே யார் ஏத்தாப்புல நிற்கான்னு வேற தெரியல. இங்கேயே இருக்கானா, இங்கே போய் முதல்ல வண்டியில் ஏறு. பிள்ளைகள் தனியாக உட்காந்துட்டு இருக்கு, பார்த்து பயந்துட போகுது போ. போறேங்க்கா, இதெல்லாம் இருக்கால, பிள்ளைகள் பயப்படாதுவே. அவள் அப்பமே கொரட்டையை விட்டுட்டு மல்லாக்க படுத்து தூங்கிட்டு இருப்பாவுமா. போ இப்போ பிள்ளைகள் என்ன செய்தனாவது பார்த்துட்டு வா. சரிக்கா. ஏக்கா. ஏ உமா, என்ன போனா நின்று நெளிஞ்சுக்கிட்டே இருக்கியே, என்னாச்சு? ஏக்கா, அவசரமா சூக்கா. சூவா அப்படின்னா? ஏக்கா, ஒண்ணுக்கு முட்டிட்டு வருதுக்கா. முட்டிட்டு வருதுன்னா அங்கே போகுமா, சுற்றி காடாக தானே இருக்கு, இங்கனே நின்று நாத்தி விடாத, பிள்ளைலாம் இருக்கு பார்த்துக்க. வசந்தி அக்கா, பயமா இருக்குதுவே, துணைக்கு வாங்கலாம். நல்லா வாரேன். இங்கே பிள்ளைகளை பார்க்க ஆளுன்னு ஒன்றே போச்சோன்னா நீ அங்கே போகிறேங்க, இதில் உனக்கும் நான் துணைக்கு வந்தா இங்கே யார் நிற்பா? பிள்ளை யார் பார்த்து போகுமா? கொஞ்ச நேரம் நெல்லு, அப்புறமா போகலாம், இல்லைன்னா தனியாக போய் தோலை. ஏக்கா, அவசரமா வருதுக்கா, வாங்கக்கா, துணைக்கு சேர்ந்து போயிட்டு வந்துடுவோம். ஆமாம், பெரிய உலக சாதனையை படைக்க போகிறாவ, வித்தியாசப்பொருளான பொருட்களெல்லாம் கண்டுபிடிக்க போகிறாவ, சேர்ந்து எல்லாரும் துணைக்கு வாரோம். கொஞ்ச நேரம் சத்தம் காட்டாமல் இருவுமா, இந்த ராத்திரி நேரத்துலேருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னு நினச்சி நான் பயந்துட்டு கிடக்கேன். உனக்கு துணைக்கு வேற வரணுமாக்கும். ஏக்கா, சும்மா இருவுமா, என்னாச்சோ ஏதாச்சோ நினச்சி நான் பயந்துட்டு இருக்கேன் உமா, நீ சும்மா இரு. பாத்ரூம் போகிறாலும் இது துணைக்கு 10 பேர் வரணுமாக்கும். பேசாம வா உமா. பேசாம வான்னு சொல்லியாவ, அவியலுக்கு அவசரமா வந்திருந்தா என் நிலைமை புரிஞ்சிருக்கும். ஐயோ, ஏதோ சத்தம் கேக்குதே, பயமா இருக்கு. வசந்தி அக்கா, நில்லுங்க. கோமதிக்கா, எம்புட்டு நேரமாக்கா இப்படி இருட்டுக்குள்ளே நிற்கிறது, என்னாச்சுன்னு பார்க்க வேண்டியதானக்கா, சீக்கிரமாக போவோம்.
இரு வசந்தி, டிரைவர் பார்க்க போயிருக்காரலாமா என்னன்னு பார்த்துட்டு வரட்டும், அப்புறமா முடிவெடுப்போம். ஏக்கா அவர் எப்போ வந்து எப்போ பார்த்துட்டு சொல்கிறதுக்கா? இப்போமே இருட்டி போச்சு, நடுராத்திரி ஆக போகுது. பிள்ளைகளை இப்போ விளையாடுறதுக்கா கொஞ்ச நேரத்தில் பயந்துரும்ல. எவ்வளோ நேரம் தான் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம்? கோமதிக்கா, கலக்குருவி சொல்றதும் சரிதான்க்கா. பிள்ளைகள் அழ ஆரம்பிச்சுன்னா இந்த இருட்டுக்குள்ள சமாதானப்படுத்த முடியாது பார்த்துக்கோங்க. எனக்கும் புரியுதுமா. சரி, அந்த டிரைவரை கூப்பிட்டு என்னன்னு கேட்போம். இந்த இப்போ வர சொல்லிடுறேன். டிரைவர்னே, என்ன டிரைவர்னே, என்ன டிரைவரண்ணா எங்க போய் தொலைஞ்சாரு? ஆளையே காணும், சத்தமே கொடுக்க மாட்டேங்காரு. என்னோ டிரைவர் என்னோ. கத்தாதம்மா, என்ன வாரேன். என்ன டிரைவர் அண்ணா, பிரச்சனையும் சரியாயிட்டா வண்டியை போய் எடுத்துட்டு போலாமா? ஏம்மா வண்டியில என்ன பிரச்சனையும் தெரியலம்மா. ஊர்ல இருந்து பெரிய மெக்கானிக்க கூட்டு இருந்தா தான் இதை சரி பண்ண முடியும்னு நினைக்கேன். என்னால என்ன பிரச்சனையே கண்டுபிடிக்க முடியல. என்னது, என்ன பிரச்சனையும் கண்டுபிடிக்க முடியலையா? யோ டிரைவரு, அது உன் வண்டி தானே, என்ன பிரச்சனை எப்படி உங்களுக்கு தெரியாம போவோம்? ஏம்மா என்ன பிரச்சனையும் தெரியல. மெக்கானிக் வந்தாதான் இதை சரி பண்ண முடியும்னு நினைக்கேன். ஒரு டிரைவர் இதை கூட தெரிஞ்சு வைக்க மாட்டியலா? சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தா நானே சரி பண்ணிடுவேம்மா. இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. என்ன பிரச்சனையாகவும் இருந்துட்டு போட்டுமே, இப்போ கண்டிப்பாக வண்டியை ஓட்டாமல் நிப்பாட்டியே ஆகணுமா? பிள்ளைகள் வேற பயந்துரும்ல. பக்கத்தில் எங்கேயாவது வீடு ஹோட்டல்லாம் இருக்கான்னு பாருங்க. ஒரு பிரச்சனையை சரி பண்ண முடியல, என்ன மெக்கானிக்கோ? இனி வண்டியாச்சும் ஒழுங்காக ஓட்டி விடலானே. அதெல்லாம் சூப்பரா பண்ணுவேம்மா. என்னத்த சூப்பரா பண்ணியலோ, வீட்ல இருந்து கிளம்பும்போது வண்டி நல்லா தான் ஓடிட்டு இருந்து, இப்படி பாதி வழியில எதுல கொண்டு முட்டினோ மோதினோ வண்டி ஒரு இடம் அசைய மாட்டேங்குது. என்ன இப்ப கடைசி என்னன்னா சொல்ல வரிய? ஏம்மா எங்க பக்கத்துல ஏதாவது வீடு இருக்கான்னு போய் பாருங்க. போய் அங்க இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்குங்கம்மா. நான் நாளைக்கு காலையில கரெக்டா வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன். சரி, நீ கொஞ்சம் டக்கு புக்குன்னு வேலையை பாருங்க. பச்சை பிள்ளையில வச்சுட்டு நடுக்கடல நிக்கிறது நல்லா இல்லனே. சரிம்மா, விழுந்ததும் வந்துடுறேன்னு. ஒரு நல்ல வீடா பார்த்து தங்குங்க. ஏ கோமதிக்கா, அந்த அண்ணனை வேற போக சொல்லிட்டு இப்போ என்னக்கா பண்ண போறிய? ஏன் சின்ன பொண்ணு, பக்கத்துல ஏதாவது வீடு கோட்டத்தில் இருக்கான்னு பாருமா. பிள்ளை நாங்கள் தங்க வச்சுட்டு நாம பிள்ளை கூட தங்கிக்கிடுவோம். காலைல வண்டி ரெடியான போவோமா? என்னவோ போவாங்க கோமதிக்கா, இப்படி ஆள் இல்லாத அந்த இவனை காட்டுக்குள்ள தனியா வந்து கிடக்கும். சரி வாங்க கோமதிக்கா, இங்கே பக்கத்துல இடம் இருக்கான்னு பார்ப்போம். வசந்தி அக்கா, என்ன இழுவ, இருட்டுக்குள்ளே நிற்கும், காலையில் தான் வண்டி எடுப்போம்னு சொன்னா பயந்துட்டியோ? இல்லக்கா, சூக்கா. ஏ இழுவ, இன்னொரு வாட்டி சும்மா சும்மா ஏதோ பாட்டு பாடிட்டு திருந்தா வையா, வாயிலே குத்திரேன் பார்த்துக்க. வந்தா போயிட்டு வா, துணைக்கு வாங்க கூடயே வாங்கன்ட்டு பேசாமல் எங்கே கூட வா. அந்த ஆள் இருந்தாலும் ஓடி தொலைஞ்சிடாத. கரடி கொண்டு கட்லெட் பண்ணி தின்னுறோம், பார்த்து பத்திரமா வா. கரடி கட்டட் பண்ணி தின்னுருமா? நம்மளுக்கு எதுக்கு வம்பு? பேசாம வசந்திக்கா கூடயே பேருவோம். வசந்தி அக்கா நில்லுங்க, வாரேன். பாமதிக்கா, என்னக்கா ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த காட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய வீடு இருக்கு? தெரியலையம்மா லட்சுமி, நல்ல பெரிய பங்களா மாதிரிலாம் இருக்கு. லைட்டு கூட ஒன்றும் எரியலையம்மா. ஆட்கள் இருக்காவளோ இல்லையோ என்னன்னு தெரியலையே. கோமதிக்கா, நம்மளுக்கு தாக்கா வண்டி ரிப்பேரு. அந்த லூசு பையலுக்கு வண்டி சரி பண்ணவே தெரியல. அவனெல்லாம் டிரைவர் நம்பி நடுக்காட்டுக்குள்ள வந்து நம்ம தாக்கம் பிஐமாய் திருந்துட்டு இருப்போம். வீட்டுக்குள்ள இருக்கவியெல்லாம் இந்நேரத்துக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க தாக்க செய்வாவே. நம்ம நேரம் ஆந்தைக்கும் வவாளுக்கும் துணைக்கி வாக்கிங் போயிட்டு இருக்கோம். ஏன் சின்ன பொண்ணு, இருந்தாலும் விடி பல்பு போடாமையா இருட்டுக்குள்ள தூங்குவாவ? ஓஹோஹோ, விடி வெளுப்ப வீடி போட்டுட்டாலும் இங்க இருந்து 7 தெருவுக்கு வெளிச்சம் தெரிஞ்சு கிழிச்சிரும். அதுவே தம்மா துண்டு மின்மினி பூச்சி மாதிரி தான் மின்னிட்டு கிடக்கும். இங்க இருந்து பார்த்தா அந்த வெளிச்சம் உனக்கு தெரியுமோ? என்ன 4 மணி கேனத்தனமா பேசிட்டு இருக்கா? வெளிச்சமே இல்லாம இருட்டா இருக்கு, பார்த்தா ஆள் நடமாட்டம் இருக்கிற இடம் மாதிரியா இருக்கு, அதான் கேட்டேன். ஏன் கோமதிக்கா, ஆள் நடமாட்டம் இருக்கோ உள்ள ஆட்கள் இருக்காவளோ இல்லையோ அதெல்லாம் பத்தி கவலைப்படாதே கோமதிக்கா. உள்ள போய் கொஞ்ச நேரம் தங்கணுமா, விடுஞ்சதை வெளியே வந்துடும் கோமதிக்கா. வசந்தி அக்கா, இன்னும் இழுவ, கொஞ்ச நேரம் இரு. அந்த வீட்டுக்குள்ள போனா பாத்ரூம் இருக்கும், போயிடலாம். ஏக்கா இந்த வீட்டுக்குள்ள போகவே வேண்டாம்க்கா. இருட்டா இருக்கிறத பார்த்தா இன்னும் பயமா இருக்கு. ஏன் இழுவ, பேசாம வாயா. வந்த நேரத்துல இருந்து பயமா இருக்குன்னு ஏன் பீதியை கிளப்பிட்டு இருக்கா? இக்கா சுத்தி இருட்டு, நடுவுல இவ்வளோ பெரிய பங்களா, ஒத்த லைட் இல்ல. எப்படிக்கா இதுக்குள்ள போலான்னு நினைக்கிறிய? ஏதாவது பிஐ பிசாசு இருக்க போது வசந்தி அக்கா. வாங்கக்கா வண்டிக்கிட்டே போயிடுவோம். ஏ இழுவ, வாயை மூடிட்டு சும்மா கிட. ஏதோ பியாயா பிசாசா ஏதாவது பேய் படத்தை பார்த்துட்டு வந்து உளறியோ? வாயை மூடிட்டு வா, உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். என்னக்கா உள்ள ஏதோ உடையிற மாதிரிலாம் சத்தம் கேக்கு?
அது ஒன்றும் இல்லை வசந்தி, உள்ள யாரோ இருக்காவ போல. நைட்டு தூக்கத்தில் எந்திரிச்சு தண்ணி குடிக்க வந்திருப்பாவன்னு நினைக்கேன். கை தட்டி ஏதோ பொருள் கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்குது. அப்படியே நேரில் பார்த்த மாதிரியே சொல்றாளே. உள்ள தண்ணி குடிக்க வந்தவனு இவ பார்த்தா. உள்ள வராதீங்கன்னு பிஐ வார்னிங் கொடுக்குது. அது கூட தெரியாம உள்ள போறாள்வல. சரி எல்லாரும் உள்ள போய் வாங்க. இங்க நின்று எவ்வளவு நேரம் தான் பேசுவீங்க? உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பிள்ளைல போய் கூட்டிட்டு வரணும். வண்டியில எல்லாம் தனியா கிடந்து அழுதுட்டு கிடக்கும். சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம். வசதி அக்கா வேண்டாக்கா, உள்ள போவண்டா. ஒன்றும் இல்லை இழுவ, வா போவோம். எல்லாரும் உள்ள போகும்போது தனியாக நின்று என்ன பண்ண போறா? வா. சொல்ல சொல்ல கேட்காம வசந்தி அக்காவும் போறாவல. கடவுளே எங்களை காப்பாத்துப்பா. ஏ உமா வா சீக்கிரமா. ஏ கோமதிக்கா, என்னக்கா வந்தோன்னு இவ்வளோ படிக்கிட்டு இருக்கு. இதில் ஏறியா மேலே போனோம். ஏன்னா வாசக்குள்ளே நின்றுருவோமா? அட அறிவு கட்ட கலக்குருவி, இங்கே வாசல்லே நினைவில கூப்பிடுறது ஏன்னா பிச்சையா எடுக்கா? இந்த 300 படிக்கட்ட தாண்டி போனாதான் நம்ம கூப்பிடுறது தான் அவளுக்கு கேட்கும். இங்கே நின்னா ஒன்றும் கேட்காது, வாசலில் நின்று அந்தால போக வேண்டியதுதான். ஏன் சின்ன பொண்ணு, உள்ளே வந்து பார்த்தா ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரிலாமா இருக்கு. இங்கே யாருக்கிட்ட போய் என்ன உதவி கேட்க போறிய? ஏன் வளர்ந்த மாடு, கோமதிக்கா சொல்றதும் சரிதான். ஏன் சின்ன பொண்ணு, பின்னாடி யாரும் நடந்து போன மாதிரி இருந்துலாமா? இல்லை கோமதிக்கா, அப்படி எதுவும் தோணலை எனக்கு. இங்க நம்ம மட்டும் தான் இருக்கும் கோமதிக்கா, யார் நடந்து போவா? இல்லம்மா லட்சுமி, யாரோ போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏ கோமதிக்கா. ஐயோ பேய் பேய், காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கோமதிக்கா பியா இல்லைக்கா, இந்த 4 முடியும் இழுவையும் தான். கோமதிக்கா பயப்படாதீ, நாங்க தான்க்கா. அடி ஆத்தா, சிரிச்சு தொலையாத ஆத்தா, பயமா இருக்கு. முதல்ல என் மேலே கிடந்து எந்தி. நீ கொஞ்சம் பார்த்து வர மாட்டீங்களோ? இப்படி வந்து மேலே விழுது 2 பேரும். கோமதிக்கா உங்களை தேடி வந்தோக்கம் காணலா, பதையை அடிச்சு ஓடி வந்தோக்கம் அதை அப்படி மேலே விழுந்துட்டேன். பார்த்து வா வசந்தி, உன்னால நானும் பயந்து போயிட்டேன். ஐயோ கோமதிக்கு இங்க பாருங்க, இந்த கலக்குறிக்கு என்னமோ ஆயிருச்சு. ஐயோ லட்சுமி பயந்து ஒரு மாதிரி மூச்சை இழுக்கால. ஏ லட்சுமி. ஏன் லட்சுமி, பயப்படாத லட்சுமி, நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம்ல. ஏக்கா ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்குக்கா. வெளியே போயிருவோமா? இங்கே இருக்க வேண்டாம். ஏன் சின்ன பொண்ணு, இங்கேருந்து போயிருவோமா? ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, யாரு இப்ப சிரிச்சது கோமதியக்கா? இங்க நம்மளை தவிர வேற யாரோ இருக்காவ போல இருக்கே. வேகமா வாங்க, இங்கிருந்து ஓடிடுவோம். உங்க யாராலையும் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. யார் யார் அது? நான் தான், இந்த கோட்டையோட அதிபதி. ஆமா, நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? இது என்னோட கோட்டை. இந்த கோட்டைக்குள்ள நீங்க தான் வந்திருக்கீங்க. அப்பவே சொன்னேன் உள்ள போக வேண்டான்னு. இவ யாருன்னா கேட்கல சேனாதிபதி. ஏய் அதிபதி. மன்னிச்சிருங்க ஏசம்மா, அதிபதி. ஐயா அதிபதி, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நாங்க உங்க கோட்டையை விட்டு வெளியே போயிடட்டுமா? அனுமதி கொடுங்க ஐயா. உள்ள வரும்போது நீங்க அனுமதி கேட்டா வந்தீங்க. ஆனா வெளிய போகும்போது கண்டிப்பா இந்த அதிபதியோட அனுமதி உங்களுக்கு தேவை. ஐயா எசமா உத்தரவு கொடுங்க ஐயா, இப்பமே ஓடி போயிடுறோம். அது அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு கிடைச்சிராது. எல்லாரும் மேல மாடிக்கு வாங்க. எதுக்கு? அங்க ஒரு பெரிய டைனிங் ஹால் இருக்கு, அங்க வாங்க. அங்கயா? அங்க எதுக்கு? ஏன் கலக்குருவி, உனக்கு நம்ம அதிபதி ஐயா பத்தி இன்னுமா தெரியல? நம்ம விருந்தாளிகளா, அதனால நம்மளுக்கு அவரு விருந்து வைக்க போறாரு. நான் உங்களுக்கு விருந்து வைக்க போகல, நீங்க எல்லாரும் எனக்கு விருந்தாக போறீங்க. ஐயோ கடவுளே. சீக்கிரம் எல்லாரும் மேலே ஏறி வாங்க. பிஐ சார், எங்களை எப்படியாவது விட்டுருங்க சார். உங்க எல்லாரையும் நான் மேலே ஏறி வர சொன்னேன். ஐயோ கடவுளே, நாங்க இப்ப என்ன பண்ணுவோம்? சீக்கிரமா வர போறீங்களா இல்லையா? ஐயோ, சுத்தி சுத்தி எல்லா பொருளும் கீழே விழுந்து உடையுதே. ஏக்கா இப்ப என்னக்கா பண்றது? உங்க எல்லாரையும் மேலே வர சொன்னேன்.
உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? ஐயோ ம். மூச் சத்தமே வரக்கூடாது. மேல வாங்க. நீங்க முன்னாடி போங்க ஏசம்மா, நாங்க பின்னாடி வாரோம். அது அப்படி சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். இழுவ முன்னாடி நடந்து போ, திரும்ப பேய் வந்து ஆட்டுறதுக்குள்ள. ஐயோ எதுக்கு எடுத்தாலும் என்னையே முன்னாடி போக சொல்றாள்வலே. போ இழுவ. எங்க வேகமா போவ? நானே தவழ்ந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து கிடைச்சிருக்கு. ஐயா ஏசம்மா, நாங்களாம் சாப்பிட்ற பொருள் இல்லைங்க ஐயா. அதெல்லாம் உங்கள மாதிரி மனுஷங்களுக்கு, என்ன மாதிரி பேய்களுக்கு நீங்க தான் மிகப்பெரிய விருந்து. ஒரு மனுஷனோட ரத்தத்தை குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் ரசிச்சு ருசிச்சு குடிக்க போறேன். அடியாத்தி, ரத்தத்தை குடிக்க போறியா? ஆள் நடமாட்டேன்ல, உள்ள போக வேண்டாம்னு சொன்னேன். விடி பழுப்பு எரிது, பெரிய வெளிச்சம் தெரியுதுன்னு உள்ள கூட்டிட்டு வந்துட்டாள்வே. இப்ப ரத்தத்தை உறிஞ்சு எடுக்க இங்க வந்து நிக்கிதே கடவுளே. யாரு முதல்ல வாரீங்க? ஐயா ஏசம்மா, என்ன முதல்ல எடுத்துக்காதியே. யார் இதெல்லாம் நல்லாவே இருக்காது. கொசு கூட இது கடிக்காதுன்னா பாத்துக்கங்களா. ஆனா முன்னாடி நிக்க பத்தியில இழுவேன் அந்த சுடிதார் காரி, அவருக்கு தான் நல்லா இருக்கும். விரும்பி விரும்பி எல்லா கொசும் அவ்வளவுதான் கடிக்கும். நீங்க அவ்வளவு முதல்ல சாப்பிடுங்க. வந்ததுல இருந்து நீதான் ரொம்ப பேசுற. எனக்கு ஓரத்தை தான் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஐயோ, நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. வா, நீயாவே முன்னாடி வா. ஐயா ஏசம்மா, என்னை விட்டுருங்க ஐயா, நான் பாவம் வாயிலா பூச்சி. முன்னாடி வாரியா இல்லையா? ஏன் வளர்ந்த மாடு, அந்த பேய் தான் ஆசையா கூப்பிடுதுலாம். முன்னாடி போய் தொலை. ஏசம்மா, என்ன விட்டுருங்க ஏசம்மா. சத்தியமா என்ன சாப்பிட்டவங்க நாக்கு எடுத்துக்காது ஏசம்மா. நான் டேஸ்டாவே இருக்க மாட்டேன். நான் மாசத்துல ஒரு வாட்டி தான் குளிப்பேனா, அதனால ரொம்ப நாத்தமா இருக்கும் ஏசம்மா. பேய்ங்க நாங்க குளிக்கிறதே இல்ல. நீ வருஷம் ஃபுல்லா குளிக்காம இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. நீதான் இன்னைக்கு என்னோட முதல் விருந்து. சின்ன பொண்ணு, என்ன சொன்னாலும் இந்த பேய் கேட்கற மாதிரி இல்ல சின்ன பொண்ணு. கொஞ்சம் அசந்தன்னு வையன், ஒருத்தத ஃபுல்லா உறிஞ்சிரும். எப்படியாவது இதுகிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடிடு சின்ன பொண்ணு. ஏய், பேயாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தா நீ கொஞ்சம் ஓவரா தான் போறா. நான் நல்லா இருக்க மாட்டேன், டேஸ்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னதான் சாப்பிடுவேன் பல்ல பல்ல காட்டுறா. என்ன பேயினா நாங்க பயந்துருவோம் பாத்தியா? ஏ சின்ன பொண்ணு, சும்மா இருங்க கோமதிக்கா. நம்ம பயப்படுறோம் தான் இந்த வெள்ள மண்டை ஓவரா ஆடுறான். என்ன பண்ணிடுவா நீ? ஏய் என்னாச்சு உனக்கு? என்னையே எதிர்த்து பேசுறியா? நான் இந்த கோட்டையோட அதிபதி. அதிபதியோ எனக்கு தெரியும். எல்லாரும் இந்த சின்ன பொண்ணுக்கு அப்புறம் தான் பாத்துக்க. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசாத. நான் ஒரு பேய். என்ன பார்த்து உனக்கு பயமா இல்லையா? நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? நீ என்ன மாதிரி மனுஷனா இருந்தா செத்து ஆவியா இருக்கா? அதுவும் இல்லாம பேய் நிறைய பொருளை பார்த்தா பயப்படுமா? செருப்பை பார்த்தாலே உனக்கு பயம். நாங்களாம் யாருன்னு தெரியுமா? அந்த செருப்பு காலில் போட்டு மிதிக்கிற ஆட்கள். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லையா ஆயுதத்தை பயன்படுத்தி உனக்கு காலி பண்ணிடுவேன். நீ ஒரு தீய சக்தி. உனக்கு பூண்டு வெங்காயம் எல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன் மாடு பேயே உன்கிட்ட வந்து சொல்லிச்சோ? நான் சின்ன வயசுல சேக்கிச்சேன்னு பார்த்திருக்கேன். அங்கெல்லாம் தீய சக்திக்கு பூண்டு வெங்காயத்தை தான் எடுத்து அடிப்பாவ. என்கிட்ட வெங்காயம் பூண்டுலாம் இருக்கு. எடுத்து உன் மூஞ்சில அடிச்சவங்க நீ காலி ஆயிடுவா. காலி பேசாம இங்கிறது ஓடிரு. சிரிச்சு சிரிச்சு என்ன மழுப்பிலாம் நினைக்கிறியோ? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏன் நாள் முடி தலிப்பா. இதுக்கடி எல்லாரும் அங்கேயே வாய் பார்த்துட்டு இருக்கிய, பின்னாடியே ஓடி வாங்க, தப்பிச்சு ஓடிடுவோம். ஏன் வளர்ந்த மாடு சொல்லாம கொள்ளாம ஓடுறா பாருங்கக்கா. என்னையே ஏமாத்திட்டு என் கோட்டையில இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்களா? பாக்குறேன், நீங்களா இல்ல நானானே. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. எப்படியோ ஒரு வழி அந்த பேய்கிட்ட தப்பிச்சு வந்துட்டோம். பேசாம இங்கே இருந்துருக்கலாம் வளர்ந்த மாடு. உன்னாலதான் தேடி போய் இப்படி பங்கள மாட்டி பேய்கிட்ட சிக்கி சீரழிஞ்சு வந்திருக்கோம். விடுகலை குருவி, அதான் எப்படியோ வந்துட்டோம்ல. ஏன் சின்ன பொண்ணு, வசந்தியும் உமாவையும் எங்கம்மா? ஐயோ, ரெண்டு பேரும் பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களோ?